வணக்கம். உங்க ஸ்மார்ட் போனை முறை பார்த்தப்போ, இல்ல நான் ஹே கூகுள் சொன்னதும் அது பதில் சொன்னப்போ, அந்த ஆச்சரியம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சாதாரணம். இப்போ செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐயும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிட்டு வருது. நீங்க பகிர்ந்த சில குறிப்புகள் இருக்கு இல்லையா? அத வச்சு நாம ஏஐனா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? நம்ம வாழ்க்கையில அதோட தாக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இத ஏதோ ரொம்ப சிக்கலான டெக்னாலஜியா பார்க்காம, மனிதனோட அடுத்த கட்ட கண்டுபிடிப்பா எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறது தான் நம்ம இந்த உரையாடலோட நோக்கம். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. ஏஐங்கிறது ஏதோ எட்டாத விஷயம் இல்ல. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி நெருப்பு, சக்கரம் அந்த வரிசையில இது மனுஷனோட அடுத்த ஒரு கண்டுபிடிப்பு அவ்வளவுதான். அதாவது அடிப்படையில மனுஷ மூளை செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா? முகத்தை அடையாளம் பார்க்கறது, பாட்டு பரிந்துரைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்யற ஒரு மென்பொருள் தான் இது. இது கரண்ட் மாதிரி ஒரு பொதுவான பயன்பாட்டு தொழில்நுட்பமா மாறிக்கிட்டே வருது. ஆனா, ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஏஐக்கு நிஜமான உணர்வுகள் அதெல்லாம் கிடையாது. அது முழுக்க முழுக்க டேட்டா, அதாவது தரவு, அப்புறம் அதுக்கு நாம கொடுக்கிற விதிகள். இத வச்சு தான் இயங்குது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உணர்வுகள் இல்லைனாலும் அது பல சிக்கலான வேலைகளை செய்ய முடியும். நீங்க கொடுத்த குறிப்புகள்லயே இருக்கு. படங்களை பார்க்கறதுக்கு சிஎன்என் மாதிரி ஒரு அமைப்பு, அப்புறம் அந்த சாட் ஜிபிடி மாதிரி மொழி சம்பந்தப்பட்ட கருவிகளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு ஒரு கட்டமைப்பு. இப்படி பல வகை இருக்கு. இதெல்லாம் வெவ்வேறு மாதிரி டேட்டாவை கையாளுறதுக்கு உதவுற ஒரு மாதிரி வெவ்வேறு மூல அமைப்புகள்னு வச்சுக்கலாம். சரி, ஏஐ இயங்குதுன்னு சொல்றோம். அதுக்கு எது எரிபொருள் மாதிரி? அதுதான் டேட்டா, அதாவது தரவு இல்லையா? உங்க குறிப்புகள்ல ஒரு ஸ்மூதி உதாரணம் இருந்துச்சே, அது நல்லா விளக்குச்சு. அதேதான் கரெக்ட். டேட்டா தான் ஏஐக்கு சாப்பாடு மாதிரி. அது கத்துக்கிற விஷயமும் அதுதான். நல்ல தரமான டேட்டாவை கொடுத்தா ஏஐ நல்லா கத்துக்கும். கொஞ்சம் சுமாரான இல்ல தேவையில்லாத டேட்டா இருந்தா வர்ற ரிசல்ட்டும் குழப்பமா தான் இருக்கும். வெங்காயம் ஸ்மூதி மாதிரி ஆயிடும். இந்த டேட்டா சில சமயம் அட்டவணை மாதிரி ரொம்ப ஒழுங்கா இருக்கும். சில சமயம் படங்கள், வீடியோக்கள் மாதிரி அவ்வளவு ஒழுங்குபடுத்தப்படாத வடிவத்திலையும் இருக்கலாம். அப்போ ஏஐ எப்படி கத்துக்குது? உதாரணத்துக்கு பூனைகளை கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கணும்னா? அதுக்கு ஆயிரக்கணக்கான பூனை படங்களை காட்டி பயிற்சி கொடுக்கணும். இது பூனை இல்லைன்னு. அப்புறம் நாமளே சில படங்களை கொடுத்து அது சரியா சொல்லுதான் பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். இதுல டேட்டாவோட தரம் ரொம்ப முக்கியம். உண்மைதான். அந்த குப்பை உள்ளே குப்பை வெளியே பழமொழி இங்கேயும் பொருந்தும் போல. நிச்சயமா. அதே நேரத்துல இந்த டேட்டாவை எல்லாம் பயன்படுத்தும் போது தனிநபரோட பிரைவசி, அதாவது தனியுரிமையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் நம்ம இந்தியால டிபிடிபி சட்டம் 2023 மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கு. இப்ப இருக்கிற ஏஐ பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தானே நல்லா செய்யுது. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இது குறுகிய நுண்ணறிவு, அதாவது ஏஎன்ஐ, அலெக்ஸா மாதிரி, இல்ல ஒரு செஸ் விளையாடுற ஏஐ மாதிரி. எதிர்காலத்துல மனுஷன மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய ஏஜிஐ, அப்புறம் அதையும் தாண்டி ஏஎஸ்ஐ வரலான்னு சொல்றாங்க. ஆமா, அதோட பல கிளைனோட முக்கியம். மிஷின் லேர்னிங் எம்எல்னு சொல்றோம். அது அனுபவத்திலிருந்து தானா கத்துக்கிறது. அப்புறம் என்எல்பி, அதாவது நம்ம மொழியை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது. கம்ப்யூட்டர் விஷன் சிவி, அது படங்களை, வீடியோக்களை பார்த்து புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் முக்கியமான பிரிவுகள். நீங்க டெய்லி யூஸ் பண்ற கூகுள் மேப்ஸ்ல கூட இது இருக்கு. யூடியூப்ல உங்களுக்கு வீடியோ பரிந்துரைக்கிறதே ஏஐ தான். ஓ, சரி சரி. அப்புறம் சுகாதாரம், நிதி, கல்வின்னு பல துறைகள்ல இதோட பயன்பாடு அதிகமாயிட்டே வருதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. நோய் கண்டுபிடிக்கிறதுல இருந்து பேங்க்ல மோசடி கண்டுபிடிக்கிறது, ஏன் பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி பாடங்களை மாத்தி தரது வரைக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆமா, இன்னொன்னு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்போ கோடிங்கே தெரியாதவங்க கூட இந்த நோ கோட் ஏஐ கருவிகளை வச்சு அவங்களுக்கு தேவையான ஏஐ அப்ளிகேஷன்ஸ உருவாக்க முடியுது. இது ஏஐய இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்கும். சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு கருவி இது. இதுகிட்ட நம்ம எப்படி சரியா பேசுறது, எப்படி வேலை வாங்குறது, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொன்னீங்களே, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். ஆமா, தூண்டுதல் பொறியியல்னு சொல்லலாம். ஏஐ கிட்ட இருந்து நல்ல பதில்களை வாங்கணும்னா நாம கேட்கிற கேள்விகள் ரொம்ப தெளிவா, துல்லியமா இருக்கணும். சும்மா கடைக்கு போய் பழாங்குடுங்கன்னு கேட்கறதுக்கும் நல்ல பழுத்த இனிப்பான 3 அல்ஃபான்சா மாம்பழம் வேணும்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் உங்க குறிப்புகள்ல சிஎஃப்இஆர்னு ஒரு முறை இருக்கு. அதாவது கான்டெக்ஸ்ட், சூழல்; ஃபார்மேட், வடிவம்; எக்ஸாம்பிள், உதாரணம்; ரிஃபைன்மெண்ட், சீரமைப்பு. இது தெளிவா கேட்க உதவும். ஓஹோ, அப்போ தெளிவா கேள்வி கேட்டா ஹோம்வொர்க் செய்ய உதவி கேட்கறதுல இருந்து
புதுசா ஏதாவது யோசனை வேணும்னாலும் ஏஐ ஒரு நல்ல பார்ட்னரா யூஸ் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான எதிர்கால திறனா கூட மாறும்னு தோணுது. நிச்சயமா. ஆனா இங்க ஒரு சின்ன எச்சரிக்கையும் தேவை. ஏஐ சொல்ற எல்லாமே 100க்கு 100 சரின்னு எடுத்துக்க முடியாது. சில சமயம் அது தப்பான தகவலை ரொம்ப நம்பிக்கையா சொல்லும். அதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன்ஸ். அதாவது நிலா பாலாடை கட்டியால ஆனதுன்னு சொல்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அது குடுக்கிற தகவல் சில சமயம் பழைய தகவலா கூட இருக்கலாம் இல்லையா, அப்டேட் ஆகாம. அதனால அப்படியே நம்பிடக்கூடாது. கரெக்ட். இங்க தான் நம்மளோட விமர்சன சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப முக்கியம். ஏஐ ஒரு பதில் சொல்லுச்சுன்னா அது அப்படியே எடுத்துக்காம வேற நம்பிக்கையான இடங்கள்ல சரி பார்க்கணும். உங்க குறிப்புகள்ல அந்த 3 செக் ரூல் இருக்குல்ல, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஜிக்கலா அது சரியா இருக்கா, வேற இடத்துல இதே தகவல் இருக்கா, ஒரு எக்ஸ்பர்ட் இதை ஒத்துக்குவாரா, இப்படி யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் டேட்டால இருக்கிற ஒரு பக்க சார்பு பயாஸ் கூட ஏஐ பதில்கள்ல வரலாம், அதையும் கவனிக்கணும். ஆக மொத்தத்துல நாம பார்த்தது என்னன்னா, ஏஐங்கிறது டேட்டாவை வச்சு இயங்குற ஒரு பவர்ஃபுல்லான கருவி. நம்ம வாழ்க்கைய அது பல விதத்துல மாத்திக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட சரியா பேச கத்துக்கிறதும், அது சொல்றத அப்படியே நம்பாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதும் ரொம்ப அவசியம். ஆமா. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி மட்டும். ஏஐ உலகத்தையே பிடிச்சுடும்னு பயப்படுறத விட்டுட்டு யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐ கருவிகளையும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷ திறமைகளையும், அதாவது உங்க கிரியேட்டிவிட்டி, யோசிக்கிற திறமை, இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஏஐ உலகத்துல உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்க எப்படி உருவாக்கிக்க போறீங்க, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.